ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள சிவிலியர் நிமிஷாவை மீட்க நடவடிக்கை, நடுவண் அரசு உறுதி. புத்தாண்டையொட்டி சென்னையில் 20,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல் ஆணையர் அருண் தகவல். ஜனவரி மாதம் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு வருமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உத்தரப்பிரதேச அரசு அழைப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் போராட்டம் நடத்திய அதிமுகவினர் மீதான வழக்குகளை திரும்பப் பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து திமுக அரசுக்கு எதிராக முகநூலில் கருத்து. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் அன்பரசன் பணியிடை நீக்கம். வெளி மாநிலங்களிலிருந்து வரத்து அதிகரித்ததால் தேனி மாவட்டத்தில் தக்காளி விலை வீழ்ச்சி. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை. ராணிப்பேட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலை பாலாற்றில் கழிவுநீரை கலந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அதிகாரிகள் ஆய்வு. புத்தாண்டு நாளில் சபரிமலை கோவிலில் ஐயப்பனை வழிபட 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தகவல். அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.